ஒரு பெரும் கூட்டம் விஜய் நோக்கி வருது இல்ல, இந்த கூட்டம் வந்து இது ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கல்ல, அப்படிதானே சார் தெரியுது. அதாவது பஸ் 100 பஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். சார் இது கூட்டி வந்த கூட்டம். இல்ல 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 நீங்க சார் இது இல்ல நீங்க இது காசு ₹1 காசு கொடுக்காத வந்து கூட்டம் தான். இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல 100 பஸ் எல்லா மாவட்டத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கூட்டம் தான் நேர ஏர்போர்ட்ல வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஏர்போர்ட்ல இது திருச்சியில சேர்ந்த கூட்டம் இல்லையா? திருச்சியில இல்ல, திருச்சி இல்ல, சுத்தி இல்ல, நாமக்கல் இல்ல, அந்த இல்ல, ஏரியா இல்ல. கரூர் அந்த இல்ல பக்கம் அதெல்லாம் கரூர் நாமக்கல் வந்து 100 பஸ் எங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. திருச்சி நகரத்தில் இந்த கூட்டம் இல்ல. இந்த கூட்டம் பூரா பக்கத்து மாவட்டங்களை சேர்ந்த கூட்டம். திருச்சியில நீங்க 1,00,000 பேர் கூடி இருந்தா அது செய்தி. இல்ல திருச்சி மக்கள் பார்த்தாங்கல்ல விஜய் வந்தத. விஜய் 20 லட்சம் பேரு சமூக வலைதளத்தில் லைவா உட்கார்ந்துருந்தான். ஆமா அதெல்லாம் பார்த்தோம் நாங்க. ஆனால் என்ன பேச போகிறார்? திராவிட இயக்கத்தை வீழ்த்தக்கூடிய போர் வாளா? அண்ணாவால், கருணாநிதியால், இப்படி பல திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பை உடைக்க போகிற பெரிய சுத்தியலா சம்மட்டியா விஜய்?